தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம். மே மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய 3 கிரக சேர்க்கை மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார். அன்றைக்கி மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. காலை 10:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் துவக்கிறாரு. கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் புதன், ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அன்னைக்கு காலை 10:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இது மே 1ஆம் தேதி அன்னைக்கு. மே 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன ராசியிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து மேஷ ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு மே 10ஆம் தேதி அன்னைக்கு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், அதாவது மே 13ஆம் தேதி ராத்திரி 14ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே 14ஆம் தேதி விடியற்காலையில் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் மே 20ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு வராரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். மே 31ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த மே 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. மே 14லேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை, மே 20ஆம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, மே 31ஆம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள், விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி நடராஜர் அபிஷேகம், மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், மே 7ஆம் தேதி அமாவாசை, மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தங்கம் வாங்காதீங்க. தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும். அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லோரும் நிறையா நகைக்கடையில் போய் எல்லோரும் வாங்கிறதுனால நகைக்கடை விருத்தியாகின்னு இருக்குது. நமக்கு வாங்குகிற பவர் குறைஞ்சின்னு. அதனால் அந்த அக்ஷய திருதியான மே 10ஆம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை, ஒன்றா வஸ்திரம், இல்லாட்டி தங்கம், இல்லாட்டி பென்சில், பேனா, எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம். சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம். தயிர் சாதத்தை கலந்து பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம். கோயில்களில் விநியோகம் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது. மே 12ஆம் தேதி அன்னைக்கு சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட. மே 24 வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது. மே 27ஆம் தேதி ராத்திரி 28ஆம் தேதியோட அக்னி நட்சத்திரம் முடிவு. அதுக்கப்புறமா மே 31ஆம் தேதி காலாஷ்டமின்னா அன்றைக்கி அஷ்டமி திதி வரக்கூடிய நாள். அன்றைக்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள். இந்த மாதத்திற்கு
பலன்கள் எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நல்ல பதில் சொல்லலாங்கிற ஆசை இருக்குது. அதை சொல்லவும் போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் வரக்கூடிய நல்ல செய்திகளை தரக்கூடிய நாட்கள், அனுகூலமான நாட்கள் முதல்ல சொல்லிடுறேன். மே 1, 2, 3, 4ஆம் தேதி. 4ஆம் தேதி அப்படிங்கிறது மாலை 4 மணி வரைக்கும். அதன் பிறகு 6ஆம் தேதி மாலை 5:45 மணியிலிருந்து ஆரம்பித்து 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் மேஷராசி நண்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு மே 23ஆம் தேதி விடியற்கால 2 மணி 55 நிமிடங்களுக்கு ஆரம்பித்து மே 25ஆம் தேதி காலை 10 மணி 36 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மன சஞ்சலம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரும்பொழுது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஸோ 23லேருந்து 25 தேதி உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இங்கே நடுவில் சில நாட்களும் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு சூரியன் மாதம் முற்பகுதியில் கொஞ்சம் பிடிவாத குணத்தை கொடுத்தாலும் மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு மேலே அனுகூல பலன்களை ஏற்படுத்தி பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும். சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால. அதே சமயம் இந்த மாத ஆரம்பத்திலேருந்தே குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் வாக்கு சாதுரியத்தையும் ஏற்படுத்துவார். அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு எல்லாருக்குமே புதன் மாதம் முழுவதும் சரியான பலன்களை ஏற்படுத்த மாட்டார். அதனால் உங்களுக்கு சில கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், இல்லை கடன் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு ஏதாவது வழக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா, நிலுவையில் இருந்ததுன்னா அதிலெல்லாம் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன் உங்களுக்கு சாதகமாக செயல்படலை இந்த மாதம் முழுவதுமே. மே 31ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறமா தான் வருமானத்தை கொடுப்பாரு. ஸோ புதன் வருமானத்தை கொடுக்கறது வியாபாரிகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை இனிமையாக நடத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை மே 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சுக்கிரன் 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு ரிஷபராசிக்கு. ஆட்சி பலத்தோடு அமர்றதுனால உங்களுக்கு குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். திருமண வயதினருக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் புதிய குடும்பம் அமைவதற்குண்டான யோகமும் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், குழந்தைகளால் மன நிம்மதி, உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார். எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் சுக்கிரன், சூரியன், குரு உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் விரயத்தில் இருக்காரு. அதனால் பூமி தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சேமிப்பு எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம், புதிய வேலையில் அமர்வதற்குண்டான யோகம், புதிய வேலை வாய்ப்புக்காக எடுத்த முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ கடந்த ஒரு 1.5 மாதமாக 2 மாதமாக பட்ட அவஸ்தைகள், அவமானங்கள், இழப்புகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் விலகி மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் மேஷ ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், குறிப்பாக இவங்களுக்கு தான் நான் மெயினாக சொல்லணும்னு பார்க்குறேன். இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் சூரியன் சாதகமாக செயல்படுறாரு. உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம், எந்த கஷ்டம் வந்தாலும் படிக்கிற குழந்தைகள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போட்டி எதிர்ப்பை, அதாவது ஒரு புஷ் கொடுத்து வேலை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ புஷ் கொடுத்து வேலை பண்ணுவீங்க. அவ்வளோ புஷ் கொடுத்து நீங்கள் படிக்கிறதுனால உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும்.
கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ராஜயோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மே மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் புத பகவானுக்கு பரிகாரம் பண்ணணும். புதனுக்கு உண்டான பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை தினமும் முடிஞ்சதுன்னா தினமும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். துளசி மாலை சாற்றும் பொழுது கீழே அவருடைய பாதத்தில், பெருமாளுடைய பாதத்தில் தாமரைப்பூ வச்சு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத மன நிம்மதியை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்குது. ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்திற்கு உண்டான அனுகூலமான நாட்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, வீடு வாங்கணும், திருமண விஷயம் பண்ணணும், வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை குழந்தைகள் படிப்புக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும்ல. அதை எந்த நாளில் பண்ணினா அந்த முயற்சியை துவக்கினா சக்ஸஸ் கிடைக்கும்னா மே 2, 3, 4, 5, 6ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும், 4 மணி 5 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா 8ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து ஆரம்பித்து 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 29, 30, 31 ஆகிய நாட்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் சக்ஸஸ் கிடைக்கும், திருமண விஷயமாக பேசினா சக்ஸஸ் கிடைக்கும், உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாத முற்பகுதியில் சூரியன் உங்களுக்கு செலவுகளை கொடுக்குறாரு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள், தாயார் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால 14ஆம் தேதி வரைக்கும், மே 14 வரைக்கும். ஸோ அதனால் மாத முற்பகுதியில் சூரியன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. மாத ஆரம்பத்திலேருந்தே குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு மே 1ஆம் தேதி அன்னைக்கு. இதனால் வியாபார வளர்ச்சி, குழந்தைகளின் சந்தோஷமான செயல்பாடுகள், குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு குழந்தை வம்ச விருத்தி ஏற்படுறது, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், அனுகூல பலன்களை ஏற்படுத்துதல், தந்தை வழியில் உதவிகள் கிடைக்குது. இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் குரு பகவான் நடத்தி கொடுக்க போகிறாரு. ராசிநாதன் சுக்கிரன் விரயத்தில் இருக்கார். விரயஸ்தானத்திலேருந்து இந்த மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஸோ 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரகசிய செலவுகள், படாடோப செலவுகள், உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான செலவுகள், உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு உண்டான செலவுகள்லாம் ஏற்படும். உங்கள் உறவினர்கள் வகையில் ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வருது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் புதன் இந்த மாத ஆரம்பத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஏன்னா விரையாதிபதி செவ்வாயோடு சேர்ந்த புதன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகளை தரக்கூடிய வகையில் குழந்தைகளின் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் தேதி அன்றைக்கி விரயஸ்தானத்துக்கு வரார். 10லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்துவார். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் வருமானத்தில் கூட தடையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் புதனுக்கு உண்டான பரிகாரமாக பெருமாளை வழிபடுங்கள். குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். வியாழக்கிழமை தோறும் நரசிம்மருக்கு பானகம் நிவேதனம் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்காருன்னு சொன்னேன். சுக்கிரன் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார் 20ஆம் தேதிக்கு மேலே. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்கள் கடல் கடந்து போயிட்டு வரத்துக்கு 20ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. வந்ததுக்கப்புறம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. திருமண உறவில் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரைக்கும் இருந்த அளவுக்கு இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான சண்டை சச்சரவுகள், ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த பரிகாரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு மே 25ஆம் தேதி காலை 10 மணி 36 நிமிஷத்துலேருந்து மே 27ஆம் தேதி மாலை 4 மணி 5 நிமிடம் வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். 25, 26, 27 இந்த 3 நாட்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. என்னதான் குருவின் பார்வையில் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சந்தோஷமான செலவுகள், குடும்பம் சார்ந்த செலவுகள், குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்து வழங்கி வர மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வழங்கி வர உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதில் பானகத்தோட நீர்மோர் கொடுத்தா இன்னும் விசேஷம். உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் ஏற்படுத்தி பாபங்களை போக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மே 31 வரைக்கும். மே 31 தான் விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும்தான் உங்களை சப்போர்ட் பண்ணும். அதே சமயம் இந்த மாத ஆரம்பத்திலேருந்து குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு சுப செலவுகளுக்கு உண்டான வழிமுறைகளை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். இதில் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப பலன்களை தரக்கூடிய அனுகூலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 மாலை 4 மணி வரை. அதன் பிறகு 31 ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் ஒரு சந்திராஷ்டமம், மாத கடைசியில் ஒன்று வருது. மே 1, 2, 2ஆம் தேதி மதியம் 2 மணி 32 நிமிடம் வரை, 1ஆம் தேதியும் 2ஆம் தேதி மத்தியானம் 2 மணி 32 நிமிடம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மாத கடைசியில் மே 27ஆம் தேதி மாலை 4 மணி 5 நிமிடம் முதல் மே 29ஆம் தேதி ராத்திரி 8 மணி 6 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. உங்களை குதூகலப்படுத்தி உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார். இந்த வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை செய்தி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் முழுவதுமே உங்களுக்கு புதன் சாதகமாக இருக்க போகிறாரு. ஆனால் குரு உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராரு. 3ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வெற்றிகளில் தாமதம் ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்களுக்கு வெற்றி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு வாய்தா வாங்கிக்கோங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சார்ந்த உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னா, பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமியை தொடர்பு படுத்தி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைவரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு மாத முற்பகுதியில் லாபம் ஏற்படும். அதாவது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால் 20ஆம் தேதி வரைக்கும், மே 20 வரைக்கும் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் கடல் கடந்து போகிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. மே 20ஆம் தேதிக்கு மேலே வேண்டாத செலவுகள், ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உடம்பில் ரகசிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த 20ஆம் தேதிக்கு மேலே ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. தந்தை வழியில் மாத முற்பகுதியில் லாபம் இருந்தாலும் பிற்பகுதியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். தந்தையின் செலவுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, கவலைப்பட வேண்டாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார அனுகூலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தந்தை கொஞ்சம் அசதியை சந்திப்பார். தந்தைக்கு உடம்பு ரீதியான அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயப்படுறதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். திருமண செலவுகள் சுப செலவுகளாக ஏற்படுறதுக்கு குரு மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பார். ஒன்றா பெண் பார்க்கும் படலம், இல்லை மாப்பிள்ளை பார்க்கும் படலம், சுஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்றது, ஏதாவது தங்க நகை வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறது, இப்படி செலவுகள் மேலே செலவு வந்துட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வந்துட்டு இருக்கு. கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்திற்கு
மிதுன ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் வேண்டத்தகாத வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க, மிதுன ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் இவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவான் வழிபாடு, குருவை வணங்கினாலும் சரி இல்லை சிவனை வணங்கினாலும் சரி, திங்கட்கிழமை தோறும் திங்கட்கிழமை சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. திங்கட்கிழமை காலையில் 7 மணி வாக்கில் சிவன் கோயிலில் அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு உங்கள் சார்பாக வில்வ இலைகளையோ இல்லை வில்வ மாலையோ சமர்ப்பித்து வாருங்கள். ஒவ்வொரு அபிஷேகம் நடக்கும்போதும் அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே, பால் அபிஷேகம் முடிஞ்ச உடனே வில்வ மாலை சாத்தி மறுபடியும் ஒரு தீபாராதனை காமிப்பாங்க. அந்த வில்வ மாலை உங்கள் கைகளால் கட்டியதாக இருக்க வேண்டும், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கட்டி கொடுத்ததாக இருக்கணும். இந்த வில்வ மாலையை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு கஷ்டங்கள் போகும். ஏன்னா ஒரு வில்வ தளத்தை வச்சாலே 100 கோடி ரூபா சொத்து வச்சதுக்கு ஈக்குவல். அதாவது ஒரு காமதேனோட பசும்பாலால் அபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கும்னு லிங்காஷ்டகம் சொல்கிறது. அப்பேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடிய அந்த வில்வ தளத்தை வைத்து பூஜனை செய்யும் போது அதற்கு நீங்கள் மாலையாக கட்டி சாத்துறீங்க சிவபெருமானுக்கு. அந்த மாலை கட்டி சாற்றி வழிபடும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து இன்னல்களையும் அந்த சர்வேஸ்வரன் நிவர்த்தி செய்வான். கடகராசியில் பிறந்த கண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், மே மாதம், ஒரு யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். என்ன யோகம் அப்படின்னு கேட்டால், முதல்ல அஷ்டமஸ்தானத்திலேருந்து செவ்வாய் பயிற்சி ஆகிட்டார். ஏப்ரல் 23 உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு. அதனால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், வியாபாரம் மட்டுமல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகுதல், அவர்களின் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகத்தை தருகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். மாதம் முழுவதும் குரு லாபஸ்தானத்துக்கு வராரு. பொதுவாக குரு 11ஆம் இடத்துக்கு வந்தாலே ராஜயோகம். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு குரு வந்திருக்காரு. மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு. அதே சமயம் 10ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. குருவோடு இணைய போகிறாரு. மேஷ ராசிக்குள்ளே புதன் வரப்போகிறாரு மே 10ஆம் தேதியிலேருந்து. ஸோ மே 10ஆம் தேதியிலேருந்து மாதம் முழுவதும் புதன் சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார். மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குரு சாதகமாக செயல்படுவார். மே 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் சாதகமாக செயல்படுறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அரசாங்க பதவி மட்டும் இல்லாமல் வழக்குகளில் வெற்றி, ஆதாயம் அதிகரித்தல், வியாபார வளர்ச்சி, உங்களுடைய வியாபாரத்துக்கு உண்டான பண உதவிகளை பெற்றுத்தருவதற்குண்டான லோன் சாங்ஷனுக்கு உண்டான யோகம் இருக்குது. பேங்க்கில் நீங்கள் எப்போவோ கேட்டிருப்பீங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி லோன் கேட்டிருப்பீங்க. அந்த லோன் இப்போ சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்திகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்களின் பெயர்ச்சி ஏற்படுகின்றது. மே 20ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் குழப்பத்தில் ஏற்பட்டுட்டு இருந்த ஆரோக்கியத்தில் குழப்பம், தொழிலில் குழப்பம்லாம் இருந்ததுன்னா அந்த குழப்பம்லாம் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிம்மதி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஜூலை மாதம் 29ஆம் தேதி சனி வக்கரகதி அடைகிறாரு. அப்போ வரக்கூடிய நல்ல பலன்களை இப்போத்துலேருந்தே குரு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க துவங்கக்கூடிய நேரத்தில் இருக்கார். அதனால் அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் புதன். என்ன செலவுகள் அப்படின்னா, தொழில் ரீதியான செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டுக்கோ, வெளி தேசத்துக்கோ, வெளி மாநிலத்துக்கோ உங்களை ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மே 1, 2ஆம் தேதி மதியம் 2:30 மணி வரை, அதன் பிறகு 6, 7, 8, 9, 10, 11, 12, 10, அதுக்கப்புறம் 13ஆம் தேதி தான். 11, 12 கிடையாது. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 27, 28, 29ஆம் தேதி. 29ஆம் தேதி மாலை 8 மணி வரைக்கும் தான். அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தா 2 தடவை வருது.
மே 2ஆம் தேதி சாயந்தரம் 2:32 மே 4ஆம் தேதி மாலை 4:38 வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் மாத கடைசியில் மே 29ஆம் தேதி ராத்திரி 8:06 மே 31ஆம் தேதி ராத்திரி 11:10 வரைக்கும். ஸோ இந்த மாத ஆரம்பத்துலேயும் மாத கடைசியிலையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரதுனால நீங்கள் சந்திராஷ்டமத்தன்னைக்கு காளி வழிபாடு, மகா காளி வழிபாடு செய்யுங்கள். மகா காளியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட வராமல் தடுத்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அனைத்து விதமான வழிவகைகளும் ஏற்படுத்துகின்ற வகையில் தொழிலில் முன்னேற்றம், வியாபார அனுகூலம், படிக்கிற குழந்தைகளால் நிம்மதி, படிக்கிற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கும் உடன் பணியாற்றும் சக பணியாளர்களுக்கும் உதவிகளை செய்து எதிரிகளையும் நண்பனாக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில வேண்டத்தகாத பேச்சுக்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாக்குச்சாதுரியத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மாதம் முற்பகுதியில். ஆனால் பிற்பகுதியில் உங்களுக்கு அதே சூரியன் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ மே 14க்கு மேலே அனைத்து யோகங்களும் உங்களை தேடி வருகின்ற மாதமாக இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகளாகட்டும், வேலை செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், சுய தொழில் செய்பவர்களாகட்டும், இப்படி அனைத்து நபர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு குரு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இழந்த மரியாதை, இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான நேரம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக நடத்திக்கிறதுக்கு, ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு எல்லா அவஸ்தையும் பட்டிருப்பீங்க. அந்த அவஸ்தையெல்லாம் போகக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல விதத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இப்பொழுது கிரக நிலவரம் மாறின்னு இருக்கு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணினா உங்களுக்கு நல்ல பரிகாரம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். ஏன் முருகப்பெருமான்னா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல், சிக்கல்கள், வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த முருகப்பெருமான். சிம்மராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாதம் முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். கொஞ்சம் அதிகாரத்தோட கொஞ்சம் அதட்டி உருட்டி வேலை பண்ணுவீங்க எல்லாரையும். உங்களுக்கு வழக்குகளில் அரசாங்க வகையில் எல்லாமே அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்கள் உடம்பில் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே 1ஆம் தேதி குரு பார்வை விலகிறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். பூமி தொடர்பான, வீடு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதாவது வீடு தொடர்பான விஷயம்லாம் சொந்த வீடு வாங்கிறதுக்கோ, இல்லை இருக்கிற வீட்டில் அந்த வீட்டிலேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கோ, இருக்கிற சொந்த வீட்டிலே பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு மாதம் முழுவதும் நன்மையை ஏற்படுத்துவார். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ, இடமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். மாத முற்பகுதியில் சூரியன் ஒரு விதத்தில் நல்லது பண்ணினாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். அந்த முதல் ஒரு 10 நாளுக்குள்ளார பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவுகளுடன் மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு சூரியன் காரணமாக இருப்பார். ஏன்னா காரணம் என்னென்னா, ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். மாதம் முற்பகுதியில், மாத ஆரம்பத்தில் 10ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. அதன் பிறகு மாத கடைசியில் 10ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 9, 10 ஆகிய இடங்கள் ஓரளவுக்கு புதன் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா மே 1, 2, 3, 7, 8, 9, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 29, 30, 31 ராத்திரி 11 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் 2 தடவை வருது. மே 4ஆம் தேதி 4/5/2024 மாலை 4:38 முதல் 6/5/2024 மாலை 5:43 வரைக்கும், மே 4ஆம் தேதியிலேருந்து மே 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி மே மாத கடைசியில் 31ஆம் தேதி ராத்திரி 11:10 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி விடியற்காலை வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால்,
வாராகி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். வாராகியை வழிபடுவதன் மூலமாக உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் உங்களுடைய ஆரோக்கிய தொல்லையிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை அந்த வாராகி ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சபலத்தோடு இருப்பார். மாத பிற்பகுதியில் அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இடமாற்றம், அந்த இடமாற்றத்திற்கு உண்டான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். 9, 10 ஆகிய இடங்கள் இருக்கும் பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படுத்தினாலும் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வேலை விஷயத்திலோ சில தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது தொல்லைகள் அப்படின்னா உடன் பணியாற்றும் சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஸோ இந்த 20ஆம் தேதிக்கு மேலே யாரையும் நம்பாதீங்க. அக்கம் பக்கத்தினர், எதிர்பாலின நண்பர்கள், இவங்களை யாரையும் நம்பாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால், இந்த சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு குழந்தைகள் இருந்தால் அவளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றார் குரு பகவான். ஸோ உங்களுடைய குடும்பத்திலேயே ஒரு தரம் உயரக்கூடிய நேரம், அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில வேண்டத்தகாத அனாவசியமான வார்த்தை விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் நீங்கள் பேசக்கூடிய விரக்தி மனப்பான்மையான பேச்சு தான். நீங்கள் விரக்தியாக பேசுகிறது கேட்குறவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் கோபப்பட்டு பேசுவாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை நேர்மையாக செலுத்திட வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதத்திற்குண்டான சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதாவது மே 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மே 20 தேதிக்கு மேலே அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் குறிப்பாக லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி, இல்லாட்டி துர்கா சப்தஸ்லோகி, இந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க. நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் கேட்குறதுனால மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவையற்ற எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு என்எஸ்ஜி கமாண்டோ நிற்கிற மாதிரி அம்பாள் நிற்போம். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குரு சேர்க்கை இருக்குது. 1ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 1ஆம் தேதி காத்தால 10:36 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. உங்கள்கிட்ட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் இப்போ காண போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள்கிட்ட தெரியறது அப்படிம்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய திங்கிங் ப்ராசஸே மாறப்போகிறது. உங்களுடைய தவறான எண்ண ஓட்டங்களை விலக்கி வைத்து நேர்மையான நியாயமான தாட் ப்ராசஸை செலுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மாத முற்பகுதியில் சூரியன் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கான செலவுகள், உங்களுடைய குடும்பத்திற்கு உண்டான செலவுகள், இப்படிப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படும். குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தனிமையில் இருக்கேன் சார், எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட இப்போ ஆண் பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிற நிறையா பேர் இருக்கா. அதுவும் கன்னிராசியில் நிறைய பேர் இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்னாலும் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சூரியன் இருக்கார். விரையாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும். தூங்குறதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய கட்டிலில் நீங்கள் படுக்கக்கூடிய கட்டிலோ பெட்டோ இட் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் ஃபுல் ஆஃப் தான்ஸ். முட்களால் நிறைந்ததாக இருக்கும். உங்களால் நிம்மதியாக படுக்க முடியாது, நம்ம அடியில் நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்து செவ்வாய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். நட்பு உறவில் உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை, இவர்களுடன் மன வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் கன்னிராசிக்கு சில சங்கடமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் அப்போ எங்களுக்கு எதுவுமே நல்லது கிடையாது அப்படின்னா, நல்லதும் நிறையா இருக்குது. அனுபவங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். என்ன மாதிரி அனுபவங்கள் அப்படின்னு கேட்டால், உங்கள் கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுடைய கோபதாமமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் சரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்தீங்க. இனிமேல் தான் வாழ்க்கையுடைய அந்த சீரியஸ்னஸ் தெரிய வரப்போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. மாத முற்பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லை. சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு, அதாவது சூரியன் ரிஷபராசிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு செலவுகள் வரக்கூடிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படும். அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா பித்ருஸ்தானத்துக்கு பித்ரு காரகன் வராரு. அதனால் தந்தை வழியில் அவருடைய ஆரோக்கியத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படும். அல்லது பூர்வீக சொத்து விஷயத்தில் வீண் குழப்பங்கள் வழக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு மாத முற்பகுதியில் புதன் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குழப்பங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்துக்கு மே 10ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதுலேருந்து உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் மே 31ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகும்பொழுது குரு சூரியனோடு இணைய போகிறாரு. அந்த சமயத்தில் உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல், குழப்பம், செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவளுக்கு அதிகமான ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரம். எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக அந்த கோயிலுக்கு போகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையாக இந்த கோயிலுக்கு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லையா டைம் பாஸ் பண்ணணுமா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம், பாழடைஞ்ச கோயிலுக்கு போகலாம். இப்படி கோயில்களுக்காக செல்லக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதெல்லாம் முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனீங்கன்னா உங்களுடைய தார்மீக கடமையை தவற விட்டதற்கு சமம். அதனால் உங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக தண்டனைகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரித்தா தப்பில்லை. அதுக்கான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே 4, 5, 6ஆம் தேதி மாலை 5:43 வரைக்கும். அதன் பிறகு 8ஆம் தேதி ராத்திரி 9 மணிலேருந்து ஆரம்பித்து 9, 10, 11, 12, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 காலை 10 மணி வரை. அதன் பிறகு 27ஆம் தேதி மாலை 4 மணி முதல் ஆரம்பித்து 28, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள். இன்டர்வியூக்கு போகிறது, கடன் கேட்குறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸில் ஒரு புதிய ஆர்டருக்காக முயற்சி செய்கிறதுலாம் இந்த நாட்களை பார்த்து பிளான் பண்ணினேன்னா சக்ஸஸ் உங்களுக்கு 100% கிடைக்கும். இதில் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி சாயந்தரம் 5:43 சந்திராஷ்டமம் துவங்கிறது. மே 8ஆம் தேதி ராத்திரி 7:06 வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் போய் 12 பிரதட்சணம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை காரியத்தை துவக்குங்கோ. இந்த 3 நாட்கள் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தன்னைக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும். ஆனால் மற்ற நாட்களில், அதாவது வாராந்திர நாட்கள் மாதம் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் பெருமாளை வணங்குங்கள். அதுவும் குறிப்பாக வைஷ்ணவி தேவியை வணங்கி வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்பட்டு மன நிம்மதியும் தடுமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்வும் அமையறதுக்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தனலாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திலேருந்தே உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம். நீங்கள் நிறையா ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, நிறையா குடும்பத்துக்கு போயிட்டு நீங்கள் மொய் எழுத வேண்டிய சூழ்நிலை. உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களின் காரணமாக நீங்கள் கடனை வாங்கி சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் வீட்டில்
மாடியில் ரூம் எடுத்து கட்டுறது, இல்லை வீட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம்ங்கிறது வந்து மே மாதம்ங்கிறது வந்து பல புதிய மாற்றங்களை தரக்கூடிய மாதம். சப்தமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு மே 1ஆம் தேதி அன்னைக்கு. அதே சமயம் அந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 20ஆம் தேதி அன்னைக்கு. அதே சமயம் மே 10ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த விரையாதிபதி புதன் நீச்சஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட செலவுகள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு, அதாவது உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்கள் பார்ட்னர்ஸ் விலகி போகிறதுக்கு உண்டான நேரம், அதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குரு, சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க. மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு, மே 14ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறாரு, மே 20ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு 8ஆம் இடத்துக்கு. இந்த 8ஆம் இடத்துக்கு 3 கிரகங்களின் பயிற்சியின் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது. எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் கொஞ்சம் தலகணம் முடிச்சு ஆடுவாங்க. அவங்கள அமுக்கி வைக்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட சமாதானமாக பேசி காரியத்தை நடத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வார்த்தைகளை வென்று எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது. இந்த மாதத்தில் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அவர்களுடைய சிக்கல்களை நீங்கள் சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதி, அதாவது லாபஸ்தானாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அடுத்தது 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஃபாரின் போகணும், இல்லை வெளியூருக்கு போகணும், இல்லை உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதற்கேற்றாற் போல் வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் கடுமையான முயற்சிக்கு உண்டான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம். நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால், அதாவது இந்த ராசியில் பிறந்த துலாம் ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் படிப்புக்கு உண்டான கடுமையான முயற்சிகள் பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அனுகூலமான நாட்கள் மே 6, 7, 8. 8ஆம் தேதி மாலை 7 மணி வரை. அதன் பிறகு 10ஆம் தேதி ராத்திரி 10 மணி 26 நிமிஷம் ஆரம்பித்து 11, 12, 13, 14, 15, 16, 17, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 மற்றும் 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள். நீங்கள் எதில் கை வச்சாலும் சரி அன்றைக்கி சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இந்த நாட்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி ராத்திரி 7 மணி 6 நிமிஷத்துலேருந்து மே 10ஆம் தேதி ராத்திரி 10 மணி 26 நிமிடம் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது அங்கே வந்து குரு இருப்பார். அந்த இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற பிரச்சனைகளையும் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தினாலும் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, சந்திரன் பார்வை தன வருமானத்தையும் வார்த்தை சாதுரியத்தையும் ஏற்படுத்துவார். ஆனால் எதிரிகளை உருவாக்குவார். அந்த எதிரிகளையும் உங்களுடைய சமயோஜித வார்த்தை பிரயோகத்தின் காரணமாக வெல்லக்கூடிய ஆற்றலையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மாதம் முழுக்க குரு பகவான் பண பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சுக்கிரனும் பணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கு சூரியனும் சாதகமாக செயல்படுவார். அரசு இயந்திரத்துடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனத்தினுடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவிகள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் சரி, ஆரோக்கிய பிரச்சனைகளும் சரி, சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் ஆரோக்கிய பிரச்சனைகளும் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்குவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடை தினமும் செய்து வர வேண்டும். காலங்காத்தால் முடிஞ்சதுன்னா தினமும் கணபதி ஹோமம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். உங்கள் ஆற்றுலையே பண்ணலாம். இல்லை கோயில்களில் நிறையா கோயில்களில் நித்திய கணபதி ஹோமம் பண்ணின்னு இருக்கா. அதில் உங்களுடைய பங்களிப்பு இருந்ததுன்னா அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சதுன்னா ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் படிச்சுட்டு வாங்க. காத்தால சாயந்தரம் இருவேளையும் படித்து வாருங்கள். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். எடுத்த காரியத்தில் தடைகள் விலகும். விருச்சிக ராசி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு, சப்தமஸ்தானத்துக்கு வராரு. நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக, செல்வாக்கு மிக்க நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய நேரம். குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். வேலை இல்லாமல் தவிக்கிற விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சனி பாதிப்பினால் ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பார்வை கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கும். உள்ளுக்குள்ளே வியாதி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. உங்கள் உடம்புக்குள்ளார வியாதி இருக்குது, சனி அதுக்கு காரணமாக இருக்கார். ஆனால் அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த வியாதிக்கு உண்டான மருத்துவ தீர்வை கொடுக்கறது குரு பகவான். அதனால் உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பார். இந்த மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் விஷயத்தில், அதாவது ரிலேஷன்ஷிப் வித் ஹையர் அஃபீஷியல்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கிற புதன் இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துக்கு புதன் வருது உங்களுக்கு வியாபார வளர்ச்சியை தரும், வியாபாரத்தில் வருமானத்தை தரும். அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கார். இதனால் கடுமையான முயற்சிக்கு உண்டான பலாபலன்களை அனுபவிக்கிறதுக்கும் உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த செவ்வாய் காரணமாக இருப்பார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் சப்போர்ட்டிவாக இருப்பார். கடுமையான முயற்சிக்கு உண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். ஆரோக்கிய விஷயத்தில் சனி பாதிப்பை கொடுத்தாலும் உங்களுடைய குரு பார்வை நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை விலகெடுத்து அந்த குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நேரம். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம், உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு, உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரத்துக்கு உண்டான நேரம். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுதல், வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்னும் வளர்ச்சியை தரும். பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதுநாள் வரைக்கும் உங்களை அவமதித்து கொண்டிருந்த நபர்கள் உங்களை மதிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான மாதம் இது. இதில் மாத பிற்பகுதியில் மே 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. சுக்கிரன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களின் சேர்க்கை 7ஆம் இடத்தில் ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த நாட்களில் அந்த கிரக நிலவரம் இருக்கும் பொழுது என்னதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1, 2, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி காலை ராத்திரி 10 மணி வரைக்கும், 13, 14, 15, 16, 17, 18, 19, 20ஆம் தேதி 20ஆம் தேதி மாலை 4 மணி வரை. அதன் பிறகு 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி 29ஆம் தேதி இரவு 8 மணி வரை உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கிற காரியத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு மன தைரியத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். நீங்கள் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள், மனக்குழப்பத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். மே 10ஆம் தேதி ராத்திரி 10 மணி 26 நிமிஷத்துலேருந்து மே 13ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 5 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டால் 8ஆம் இடத்துல புதனுடைய வீடான மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது செவ்வாயின் பார்வையில் இருப்பார். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். வார்த்தை விரயங்கள்
அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, பைரவர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதம் முழுவதுமே, சந்திராஷ்டமத்தில் மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பைரவர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தி ஆரோக்கியத்திலும் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கும் உங்களை பாதுகாப்பதற்கும் பைரவர் உங்களுக்கு துணை இருந்து வழி நடத்துவார். தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசிநாதன் குரு 6ல் போய் மறையிறதுங்கிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உதவிகளை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருக்கா, அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம். அதே சமயம் வீடு மனை மாற்றத்திற்கான முயற்சிகளில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்தில் இருக்கிற புதன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மே 10ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மே 10ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசிக்குள்ளே வரக்கூடிய புதன் உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்துவார். ஆனால் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நஷ்டங்களையும் தொய்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் 5ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறதுனால, நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் வியாபாரிகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம். அதனால் அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் மே 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் தேவையில்லாத அபவாத சொற்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாக உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலதிகாரிகள் உங்களின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை செலவிடுவார்கள். அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த பயணம், வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. மே 20ஆம் தேதிக்கு மேலே. மே 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது ரிஷபராசியில் 4 கிரக சேர்க்கை, குரு சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் பொழுது உங்களுக்கு அனாவசியமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வயிற்று உபாதைகள், நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. அதே சமயம் 4ஆம் வீட்டு அதிபதி 6ல் மறையிறதும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உடம்பை மீறி நீங்கள் வேலை பண்ணுவீங்க. அதனால் வருமானத்திற்கு தொய்வு இருக்காது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களை பற்றிய பிளானிங் உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தில் மே மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் மே 13ஆம் தேதி காலை 5:05 மே 15ஆம் தேதி மாலை 3:25 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு பார்த்தோம்னா சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருப்பார். மனசு அலப்பாயும், மனசில் தடுமாற்றங்கள் ஏற்படும், தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இளம் வயது பிராயத்தினர், அதாவது திருமண விஷயத்தில் இருக்கிறவங்க, காதல் வயப்பட்டுள்ள நபர்கள், எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமான நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் பெற்றோரை விட்டு பிரிந்து வாழும் இளம் ஆண் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. நம்பாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்பி கெட்டவர்கள் நிறைய பேர் உங்கள் ராசியில். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இளகிய மனதின் காரணமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவபெருமானை வணங்குங்கள். என்னைக்கெல்லாம் வணங்கணும்னா,
திங்கட்கிழமை வணங்குங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி வாருங்கள். தினமும் வணங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் திங்கள், புதன், வியாழன், சனி ஆகிய நாட்களில் சிவபெருமானுக்கு உண்டான சிவ அஷ்டோத்திரத்தையோ சிவபுராணத்தையோ படித்து வாருங்கள். உங்கள் மனசில் இருக்கிற ஈகை குணத்தை குறைக்காமல் எதிர்த்தவர்கள் அல்லது எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த சிவபுராணம் ஒரு நல்ல மருந்தாக அமைந்து உங்களை காப்பாற்றும். அவஸ்தைகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு அந்த அவஸ்தைகளை இடது கையால் ஹேண்டில் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக 2023 ஜனவரியிலேருந்தே பணக்கஷ்டம், அனாவசியமான எதிரிகளின் தொல்லை, நீங்கள் எப்போவோ வாங்கின கடனுக்கு இப்போ தொல்லை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கடனை நீங்கள் அடைச்சும் முடிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்டேருந்து பணத்தை எப்படியாவது கறந்துடணும் அப்படின்ட்டு சொல்லி உங்கள்கிட்ட தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க. அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் எதிர்பாலினத்தவர்களின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பாதுகாக்கிறதுக்கே நீங்கள் பிரயத்தனப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் அவஸ்தை நிறைய பட்டாச்சுங்க. ஆனால் இது எல்லாத்தையும், எல்லா கஷ்டத்தையும் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி விட்டு போகிற மாதிரி குரு உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாரு இந்த மாதத்துலேருந்து. இந்த மே 1ஆம் தேதி அன்றைக்கி காலை 10:36 குரு பயிற்சி நடக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, வாக்குச்சாதுரியம், ஆரோக்கிய பலம் போன்ற அனைத்து விஷயங்களும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இனி வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சனி இருக்காரே சார், 2ஆம் இடத்துல சனி இருக்காரே அப்படின்னு கேட்டால், எஸ், சனி இருக்கார். சனி பாதிப்பிலிருந்து குரு வெளியில் வந்துட்டார். இதுவே ஒரு பெரிய விமோச்சனம் தான். குரு இருக்கிறது எதிரி வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 9, 11 மற்றும் உங்கள் ராசிக்கும் கிடைக்கிறதுனால உங்கள் மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதம் முதல் இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே சமயம் இந்த மாதம் முற்பகுதியில் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு உடல் உபாதைகளை ஏற்படுத்துவார். இந்த 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளார உடல் உபாதைகளை ஏற்படுத்துவார். குறிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி ஏற்படும். அதாவது சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு சூரியன் சேர்க்கை உங்களுக்கு வியாபார வளர்ச்சியையும் அரசாங்க மதிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ மே 14லேருந்து உங்களுக்கு அரசாங்க அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த புதன் நீச்சஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வேலை நிமித்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கோ அவளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்லாமல் தொழில், வியாபாரம் இதெல்லாம் அமையறதுக்கு உண்டான நேரம். நீண்ட நாட்களாக வேலை இல்லை, நீண்ட நாட்களாக என்னோடய தொழிலை நான் மூடி வச்சுருக்கேன், என்னோடய பிஸ்னஸை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதம் இந்த மே 10ஆம் தேதிக்கு மேலே அந்த தொழிலை திறப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இது மே 1ஆம் தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் மே 10ஆம் தேதிக்கு மேலே அனுகூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளே சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கடைசியில் புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வீண் செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க மற்றும் வியாபார விஷயத்தில். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது பிரச்சனை இல்லை, சூரியன் இருக்கிறது பிரச்சனை இல்லை, சுக்கிரன் இருக்கிறது பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்திற்கு மாத கடைசியில் 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகும் பொழுது புத்திகாரகன் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசி பிரிவினர், இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே 1, 2ஆம் தேதி மதியம் 2 மணி வரை, அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிலேருந்து ஆரம்பித்து 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15ஆம் தேதி மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சிக்கலை சந்திக்கக்கூடிய நாட்கள் மே 15ஆம் தேதி
மத்தியானம் 3:25 மே 18 காலை 4:05 வரை சந்திராஷ்டம நாட்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. அந்த சனியின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால கணவன் மனைவி உறவில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான எச்சரிக்கை பதிவு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: படிக்கிற குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள், வியாபார வளர்ச்சி ஏற்படும், உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் தேவையற்ற எதிர்ப்புகள் குடும்பத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சம்மோகன கோபாலன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ணர் ருக்மிணி, கிருஷ்ணர் பாமா ருக்மிணி இவர்கள் இணைந்த கோலத்தில் வழிபாடு செய்வது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். அதில் கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம்னு ஒரு மந்திரம் இருக்குது, சம்மோகன கோபாலன் மந்திரம்னு. அதை இந்த மாதம் முழுவதும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி ஏற்படுதல், திருமண உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், கணவன் மனைவி அந்யோன்யம், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திட சம்மோகன கோபாலன் உங்களுக்கு துணை இருப்பார். சனி பகவானால் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், டெம்பரவரி ரிலீஃப். எதனால் அப்படின்னு கேட்டால், குரு பயிற்சி வரப்போகிறது மே 1 அன்னைக்கு. இந்த மாதம் ஆரம்பத்தில் காலை 10:36 உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய ரிலீஃப் தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.25 வருஷத்துக்கு பிறகு பணப்புழக்கம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆனால் வார்த்தைகளில் கடுமை கூடுகின்ற நேரமாக இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய சங்கடத்தையும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சங்கடத்தையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கார். மாத முற்பகுதியில் இருக்கார். மாத பிற்பகுதியில் மே 14 அன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. அதே சமயம் மே 10 அன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வராரு. நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானத்தில் தொய்வில்லாமல் சமாளிக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய, அதாவது 3ஆம் இடத்துக்கு எதிரி ஸ்தானமாக அதிபதி புதன் போகிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் யாரையும் நம்பியும் எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. குறிப்பாக வியாபார விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வியாபார தொய்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் பிடிவாத குணம் அல்லது ஆரோக்கிய சங்கடத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மே 20 அன்னைக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், அந்த இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் உங்கள் உடம்பில் வயிற்று உபாதைகள் அல்லது முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய உத்தியோக இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்துலையும் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அந்த உஷ்ணத்தை குறைக்கிறது சுக்கிரன் வந்து தான். மே 31 அன்னைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற புதன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது, மேலும் நன்மையை ஏற்படுத்தும். அதனால் உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக கஷ்டத்தில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஒன்று கொடுத்த நேரத்தில் ஓரமாக பாத்ரூமுக்கு பக்கத்தில் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் இருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் அந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது போது மே மாதம் முடியும் பொழுது ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை ஏற்கனவே சொந்த வீடு வாங்கியிருக்கீங்க, அங்கே வாழ முடியாமல் இருந்திருப்பீங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால, விரயஸ்தானத்தில் இல்லை, ராசியில் சனி இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல பலன்கள் என்றைக்கு தரும், எந்த நாட்களில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா மே 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27ஆம் தேதி மாலை 4 மணி வரை, அதன் பிறகு 29ஆம் தேதி ராத்திரி 8 மணிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு காரிய வெற்றியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள்.
இந்த நாட்களில் நீங்கள் வீடு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். வீட்டு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மே 18ஆம் தேதி காலை 4:05 முதல் மே 20ஆம் தேதி மாலை 4:34 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அதாவது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் செவ்வாயின் பார்வையில் இருப்பார். செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வீண் குழப்பத்தை ஏற்படுத்துவார், மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார், வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார். ஆனால் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முற்பகுதியில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றத்தை இந்த மாத கடைசியில் ஏற்படுத்துவார். வியாபாரிகளுக்கு வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய மனசு அளவாயிர நேரத்தில் இருக்குது, அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எந்த நபர் உங்கள் கூட நட்பாக இருக்காங்களோ அவங்க பேரில் நம்பிக்கை வைக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பியும் பொறுப்புகளை கொடுக்காதீங்க. நீங்களே இறங்கி வேலை பண்ணணும். சொந்தமாக தொழில், வியாபாரம், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் இருந்தால் மட்டுமே தான் வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிறது வந்து ஓம் ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகுமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷி யமாமிருதா ஆத்து. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் வராது. அஜீரண கோளாறு, வயிற்று உபாதைகள் போன்ற விஷயங்களிலிருந்தும் உங்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த மந்திரம் உங்களுக்கு துணை இருக்கும். மீன ராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் குரு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இருக்கார். சார் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மறைஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். 2ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்ததுனால விரயங்களை ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்போ குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகம் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தடைகளால் ஏற்பட்ட சங்கடங்களை தகர்த்தெறிந்து கிடைக்க வேண்டிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய முன்னேற்றம், வீடுமனை மாற்றம், வீடுமனை சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயம் கைகூடுதல், விரய சனி நடக்கிறதே அதுவும் சுப விரயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சப்தமஸ்தானாதிபதி புதன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு மே 10ஆம் தேதி வரை, 10ஆம் தேதி முதல். அதனால் வருமானம் அதிகரித்து குடும்ப சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவார். இதில் சூரியன் வந்து 14ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சில விஷயங்களில் இருந்த பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயம், ஆரோக்கியம் பற்றிய பயம். ஆனால் அந்த பயம் தேவையில்லை. உங்கள் ஆரோக்கியத்தில் இனிமேல் பிரச்சனைகள் வராது. அதனால் தைரியமாக இருக்கலாம். செலவுகள்லாம் முடிந்து விட்டது. விரைய செலவுகள் முடிந்து விட்டது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 20ஆம் தேதி அன்னைக்கு, மே 20ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியன் குருவோடு இணையிறது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில், இளைய சகோதரிகள் வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மே 31ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறது. உங்களுடைய வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்துவார். மட்டுமல்லாமல் உங்களுடைய வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 23, 24, 25, 26, 27, 28, 29, 31ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு மேலே இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கொண்டு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எப்போ இருக்கார் அப்படின்னு கேட்டால் 20ஆம் தேதி மாலை 4:34 முதல் 23ஆம் தேதி காலை 2:55 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அதாவது இந்த சமயத்தில் வந்து எந்த கிரகங்களின் பார்வையில் ஒரே ஒரு கிரகத்தை தவிர சந்திரனுக்கு புதனின் பார்வையில் இருக்கார்.
அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அல்லது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரித்தன்மை மாறுகின்ற வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்களில் சந்திராஷ்டமத்திலையும் சிக்கல்கள் தீரக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் மீனராசி நண்பர்களுக்கு தான். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு பார்வை பலத்தை கொடுக்குறாரு. சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார், வருமானத்தை ஏற்படுத்துவார். புதன் உங்களுக்கு மாத முற்பகுதியில் வருமானத்தை கொடுப்பார். மாத பிற்பகுதியில், அதாவது 10லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளார, 31ஆம் தேதிக்குள்ளார, மே 31க்குள்ளார உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். 31ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய மாதம், செலவுகள் குறைந்து வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான மாதம், குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற மாதம், வியாபாரத்தால் ஆதாயம் ஏற்படுகின்ற மாதம், உடன்பிறப்புகளால் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இந்த பலன்கள் இன்னும் விருத்தியாகும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. என ராசியிலே செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வணங்கி வாருங்கள். முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம், வேல்மாறல், திருப்புகழ் போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். சுப்பிரமணிய புஜங்கம்னு இருக்கிறதுலே கஷ்டமான முருகன் மந்திரம். ஏன்னா முருகனுக்கே எல்லா மந்திரமும் கஷ்டம், அதில் இன்னும் கஷ்டம் சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க. தெரிஞ்சவா தெரியாதவா யூடியூப்பில் போட்டு கேளுங்கோ. இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் சரி, உடல் உபாதைகளிலும் சரி, கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகனின் நாமம் மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மகாமந்திரத்தை சொல்லி அந்த குகனே உங்களுக்கு துணையிருந்து வழி நடத்துவான். உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.